தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி, மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லோரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி, இயேசு கிறிஸ்துவின் கேள்விக்கு என்ன பதில் கூறலாம் என்று பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய பிரதான நோக்கம். சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆர்வம் அவர்களிடத்தில் இல்லை. ஜனங்கள் மத்தியில் தங்களுடைய மதிப்பும் மரியாதையும் குறைந்து போய்விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள். தங்களுடைய சுய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவர்கள் பிறருடைய நன்மையை தேடாமல் தங்களுடைய சுய நன்மையையே தேடுகிறார்கள். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்று என்று அவர்கள் சொன்னால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று ஜனங்கள் நம்மை கேட்பார்கள் என்று பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணுகிறார்கள். இவர்கள் தங்களுடைய பதவிகளை பாதுகாத்துக் கொள்வதற்கே அதிக முக்கியத்துவம் தருகிறார்கள். யோவான் கொடுத்த ஸ்நானம் மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லோரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று இவர்கள் தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணுகிறார்கள். பிரதான ஆசாரியருக்கும் ஜனத்தின் மூப்பருக்கும் யோவான் ஸ்நானனை பற்றி தெரிந்திருப்பதை விட ஜனங்கள் அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த ஜனங்களை பற்றி வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று பரிசேயர் கூறுகிறார்கள். தங்களுக்கு சுவிசேஷம் தெரியும் என்றும் தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் நினைக்கிறார்கள். பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் ஜனங்களோடு நெருங்கி சேராமல் விலகியே இருக்கிறார்கள். ஆகையினால்தான் ஜனங்களுக்கும் இவர்களுக்கும் இடையே ஒரு பிரிவு உண்டாயிருக்கிறது. ஜனங்களை குறித்த பயம் இவர்களுக்கு வந்திருக்கிறது. இவர்கள் தங்களுடைய கடமைகளை சரியாக செய்து ஜனங்களோடு ஐக்கியமாக இருந்திருந்தால் இவர்கள் ஜனங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தையும் இவர்கள் முறையாக பயன்படுத்தவில்லை. சாதாரண ஜனங்களும் தாங்கள் பக்தி வைராக்கியமாக இருக்கும் காரியங்களில் மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார்கள். தாங்கள் எதை பரிசுத்தமானது என்று நினைக்கிறார்களோ அது பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படும் போது அவர்கள் எளிதாக கோபப்பட்டு விடுகிறார்கள். ஆகையினால் பரிசுத்தமானது எது என்னும் விவாதம் எப்போதுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் சத்தியத்தை வெளிப்படையாகவே மறுதலிக்கிறார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படவில்லை, ஆனால் ஜனங்களுக்கு பயப்படுகிறார்கள். இவர்களைப் போலத்தான் பிற்காலத்தில் துன்மார்க்கமான ஜனங்கள் தேவனுக்கு பயப்படாமலும் ஜனங்களுக்கு பயந்தும் ஜீவிக்கிறார்கள்.